பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுக்கூட வேதத்திலிருந்து நம்ம ஒரு வசனத்தை வாசித்து நம்ம செபிக்க போகிறோம். இந்த நாளில் தேவன் கொடுத்த வேத வசனம் லூக் சாப்டர் 19:9. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது. என்ன இந்த ரட்சிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரட்சிப்புக்கு என்ன அர்த்தம்னா சந்தோஷம், சமாதானம். ஆமென். நம்ம தேடுகிற நிம்மதி, சுகம், ஆசீர்வாதம், நீங்கள் தேடுகிற விடுதலை தான் இந்த வீட்டில் ரட்சிப்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று. ஆமென். அப்போ எந்த இடத்துல இந்த வார்த்தை இயேசப்பா சொல்கிறாருன்னா, வேதத்தில் பார்க்கும்போது ஜக்கேவை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜக்கேவை பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே அந்தஸ்து, பேர், புகழ், பணம் எல்லாம் இருந்தும் அவன் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை. ஆமென். அதே போல் தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட எல்லாமே இருக்கலாம் இல்லைங்க. நல்ல பெரிய வீடு இருக்குது, கார் இருக்குது, நல்லா பணம் இருக்குது தம்பி, ஆனால் என் உள்ளத்தில் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு கஷ்டம் எங்களை வாற்றுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டு சொல்கிறார், இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போது இதை பார்க்குற உங்கள் வாழ்க்கையில் கூட எப்பேற்பட்ட விடுதலை தேடுறீங்களோ, எப்பேற்பட்ட காரியத்தில் உங்களுக்கு ஒரு சுகம் வேணும், எப்பேற்பட்ட காரியத்தில் உங்களுக்கு ஒரு நிம்மதி, சந்தோஷம் வேணுமோ, கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்றாரு. ஆமென். அந்த ஜக்கேயோட வாழ்க்கையில பார்க்கும்போது எல்லாமே இருந்தும் அவங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அவன் நம்ம வீட்டில் பார்க்கும்போது அவன் நல்ல ஒரு ஸ்ரீமந்தனாக இருந்தான், நல்ல ஒரு பணக்காரு. ஆனால் அவன் வாழ்க்கையில் பார்க்கும்போது இப்பேற்பட்ட காரியங்கள் இருக்கும்போது ஒரு நாள் ஏசப்பா அவனை தேடி அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அப்போ அவங்க வீட்டுக்கு போகும்போது அவன் ஏசப்பாவுக்கு தன் உள்ளத்தில் இடம் கொடுத்ததுனால, தன்னோட வீட்டில் இடம் கொடுத்ததுனால கர்த்தர் சொல்கிறாரு, இந்த நாளில் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டானது. ஆமென். அதே போல தான் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட நிம்மதி இழந்து, சந்தோஷத்தை இழந்து, இன்றைக்கி சமாதானத்தை தேடி எங்கெங்கேயோ ஓடி போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாருன்னா, ஏசப்பா உங்கள் உள்ளத்தில் வந்தாருன்னா, நீங்கள் தேடுதான விடுதலை, நீங்கள் தேடுதான சமாதானம், நீங்கள் தேடுதான சந்தோஷத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தருவார். ஆமென். அப்போ எப்படி எனக்கு இந்த வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்க முடியும், எப்படி என் வாழ்க்கையை நான் நிம்மதியாக வாழ முடியும், எப்படி என் வாழ்க்கையை நான் ஆசீர்வாதம் வாழ முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஏசப்பா உங்கள் உள்ளத்தில் வந்தாருன்னா, இந்த ஏசப்பா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாருன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை, சமாதானத்தை, சுகத்தை, ஆசீர்வாதம் தருவார். ஆமென். அன்றைக்கி அந்த ஜக்கேயா வீட்டில் எல்லாமே இருந்துச்சு, பணம், அந்தஸ்து, புகழ், பேர், இது எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவனுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. ஆனால் அதே போல் அவன் எப்போ ஏசப்பாவை கூப்பிட்டு தன் உள்ளத்தில், தன் வீட்டில் இடம் கொடுத்தானோ, அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை அவன் பார்த்தான். அதே போல் தான் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட சமாதானத்தை தேடி எங்கெங்கேயோ அழியிற, ஆனால் சமாதானம் கிடைக்க மாட்டேங்குது. நிம்மதியை தேடி நல்லா குடிக்கிற, ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த நிம்மதி இருக்குது. ஆனால் இந்த ஏசப்பாவை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா, உங்கள் வீட்டில் உங்கள் ஏசப்பாவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா, இந்த நாளில் ஒரு பரிபூர்ண சமாதானம், ஆசீர்வாதம், விடுதலை, நீங்கள் தேடுதன விடுதலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த பாவத்தில் நான் மாட்டிக்கொண்டு இருக்கிறேன்ப்பா, இந்த பாவத்திலேருந்து இந்த பாவத்தினால எனக்கு நிம்மதியே எழுந்து போயிடுச்சு, எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இந்த ஏசப்பாவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா, உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஏசப்பா என் உள்ளத்தில் வாங்க, என் வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொன்னீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, அந்த பாவத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து ஒரு பெரிய உங்களுக்கு நிம்மதி, சந்தோஷத்தை, ஆசீர்வாதமாக நீங்கள் வாழலாம். ஒப்பு கொடுக்குறீங்களா? இந்த ஏசப்பாவை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா, ஒருவேளை பெரிய கிறிஸ்துவ தான் இல்லை, இதை பார்க்க நீங்கள் ஏசப்பா அறியாமல் இருக்கலாம். அவளை நீங்கள் கேட்கலாம், ஏசப்பா எனக்கும் சந்தோஷம் தருவாரா? என் உள்ளத்தில் வருவார். நிச்சயமாக ஏசப்பா உங்கள் உள்ளத்தில் வருவார். அவர் எல்லாருக்கும் தெய்வமாக இருக்கிறாரு. அகல் இந்த நாளில் கண்ண மூடி ஏசப்பாட்ட ஒப்புக்கொடுங்க, ஏசப்பா என் உள்ளத்தில் வாங்க. இது வரைக்கும் ஏசப்பா நிம்மதியை தேடினேன், எங்கேயோ அழிஞ்சு போனேன் ஆண்டவரே, எங்கெங்கேயோ நான் ஏசப்பா நான் தேடினேன், ஆனால் எனக்கு ஏசப்பா உண்மையான சந்தோஷம், என்னப்பா ஏசப்பா உண்மையான எனக்கு ஏசப்பா நிம்மதி கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி இந்த வார்த்தை கேட்டு என்னை ஒப்பு கொடுக்க
ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாம் இந்த வார்த்தை கேட்டு இசப்பா உள்ளத்தில் அப்போ நோக்கி கூப்பிடுறாங்களோ, இசப்பா என் உள்ளத்தில் வாங்கன்னு சொல்கிறாங்களோ, என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்களோ, அவங்க உள்ளத்தில் நீங்கள் இசப்பா கடன் செல்லுங்க, அவங்க வீட்டுக்கு கடன் செல்லுங்க. அவங்க உள்ளத்துலேயும் அவங்க வீட்டிலையும் ஆண்டவரே தெய்வீக சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, அவங்க கேட்குற பெரிய விடுதலை, ஆசீர்வாதம் அவங்களுக்குள்ளே உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். இதிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் காண கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.